நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல். செங்கல்பட்டில் வாக்கு நிலவரம் என்னவாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய 7 தொகுதியில் எந்த கட்சி முன்னிலை வகித்து வருகிறது? கூடுதல் விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. தமிழகத்தில் 17வது சட்டசபை தேர்தலானது கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது உள்ளது. இதில் தமிழகத்தில் 85% வாக்குகள் பதிவாகி இருந்தது. இந்த தேர்தல் முடிந்த நிலையில் அந்த வாக்கு எண்ணிக்கை அந்த இயந்திரங்களை 62 மையங்களில் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணிக்கையானது துவங்கப்பட்ட நிலையில் 8:30 மணி அளவில் இந்த வாக்கு இயந்திரங்களை பதிவான வாக்கு எண்ணிக்கையும் துவங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டில் சட்டமன்ற தொகுதிக்கும் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதிக்கும் இந்த செங்கல்பட்டு சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றுள்ளது. இங்கு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 மணி நேரத்திற்கும் 2 மணி நேரத்திற்கும் ஒரு தடவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இந்த பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. காலை முதலே வேட்பாளர்கள் முதல் முகவர்கள், பூத் ஏஜென்ட்கள் உள்ளிட்டோர் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் சென்று தங்களது வாக்கு எண்ணிக்கை அந்த பதிவும் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த குறிப்பாக செங்கல்பட்டு நகர பகுதியை பொறுத்தவரைக்கும் செங்கல்பட்டு தொகுதி, திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி ஆகிய 2 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தான் நாம் தற்போது இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இங்க திமுக, அதிமுக, தாவேகா, நாசாகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 முனை போட்டியாக இங்கு நிலவுகிறது. இதில் தற்போது நிலவரப்படி திமுக முன்னிலையும் வகுத்து வருகிறது. இந்த தபால் ஓட்டுகள் எண்ணும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த இயந்திர வாக்கு எண்ணிக்கை பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது நிலவரப்படி திமுக இந்த பகுதியில் முன்னிலை வகித்து வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.